மறத்தல் தகுமோ அப்படிங்கிற சுற்றுல 24 குழந்தைகளும் ரொம்ப அழகா அறிவார்ந்த செய்திகளை இந்த அவையில கொண்டு வந்து பேசியிருக்கிறீங்க. ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களும் பாராட்டுதலும் கைத்தட்டல் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அழகாக பேசின உங்களை அற்புதமாக மதிப்பீடு செய்திருக்கிற நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள், எங்கள் நன்றிகள். அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்களையும், மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பெயரன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களையும் அன்பு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஆற்றல் மிகுந்த நடுவர்கள் 2 பேரும் இந்த சுற்றுல இந்த குழந்தைகளினுடைய பேச்சை மதிப்பீடு செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சுற்றையும் புதுமையான முறையில் ஒருங்கிணைப்பு செய்து இந்த குழந்தைகளை பேச வைத்து அழகு பார்க்கிற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியும் அதன் விளம்பரதாரர்களும் ஒவ்வொரு சுற்றிலையும் சிறப்பு பரிசு அப்படிங்கிற ஒரு முறையில் 3 போட்டியாளர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்குறோம். அந்த சிறப்பு பரிசை இந்த சுற்றில் வென்றிருக்கிற அந்த குழந்தைகள் யார் என்பதை நம்முடைய நடுவர்கள் அறிவிக்கிறார்கள். பரிசை அறிவிப்பதற்கு முன்பு உண்மையிலேயே இந்த சுற்றினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம் வந்து கொண்டே இருக்கின்றோம். முதலில் இந்த நிகழ்வை தொய்வின்றி தொகுத்து வழங்கக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரருக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. இன்றைய வெற்றியாளர்களையும் வெற்றியாளர்களை தொடர்ந்து இந்த நிகழ்வில் யார் இருக்கப் போகிறார், யார் தொடரப்போகிறார், யார் காத்திருப்பு பெட்டியல், யார் உள்ளே வெளியே என்கின்ற எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு கனமான பணியை நாங்கள் அனைவரும் வேண்டுகோள் விடுத்ததன் பேரில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரரை கைத்தட்டி ஒளிவாங்கிய அவரிடம் கொடுக்கின்றேன். மறத்தல் தகுமோ என்கின்ற இந்த சுற்றுல இன்றைக்கு மாணவ செல்வங்கள், குழந்தைகள் எல்லோருமே தங்களுடைய முழு திறமையையும் எந்தவித பயமும் இன்றி நடுக்கமும் இன்றி இந்த அவையில் வெளிப்படுத்தி இருக்கீங்க. அதற்காகவே முதற்கண் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். எப்போதும் சொல்வது போல வெற்றி தோல்வி, முதல் பரிசு இரண்டாவது பரிசு என்பதை எல்லாம் தாண்டி இத்தனை தூரம் நீங்கள் கடந்து வந்திருப்பதே ஒரு பெரிய பாய்ச்சல் தான் உங்களுடைய வாழ்க்கையில். ஒருபோதுமே எங்களுடைய நோக்கம் உங்களை ஒதுக்குவதல்ல, உங்களை செதுக்குவது தான். அதனால குறைகள் சொல்வது எதற்காக என்றால் உங்களை இன்னும் மெருகேற்றி மேம்படுத்துவதற்காக மட்டுமே. அதை மனதில் கொண்டு நாங்கள் சொன்ன சின்ன சின்ன குறைகளையும் நிவர்த்தி செய்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் ஒரு நாள் அந்த வெற்றிக்கனி உங்களுடைய வசமாகும். பல காலம் கழித்து தொடர்ந்து இந்த தமிழங்கள் உயிர்மை நிகழ்ச்சிக்கு நீங்களே நடுவராக வரலாம். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நீண்ட நெடிய நாள், கடுமையான சுற்றுக்கள், கொஞ்சம் நெருக்கடியான சூழல். இப்போது நிறைவாக இன்றைய சுற்று, அதாவது மறத்தல் தகுமோ என்கின்ற சுற்றில் 4 குழந்தைகளை நாங்கள் சிறப்பு பரிசாளர்களாக தேர்வு செஞ்சுருக்கோம். அந்த 4 செல்லங்கள் யார் என்பதை இப்போது நான் சொல்ல நினைக்கிறேன். முதலாவதாக சிறப்பு பரிசு பெறும் குழந்தை அருளினியன். சிறப்பு பரிசு பெறுகிற அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். அடுத்து சுபிக்ஷா. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை பெறுகிற அந்த போட்டியாளர் சுபிக்ஷா. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். முகில்மொழியன். ஸ்ரீ வர்மா வழங்குகிற சிறப்பு பரிசை பெறுகிற முகில்மொழியனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும். நிறைவாக அதியன். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை அதியன் பெறுகிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும்.